ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சுண்டக்காய். இது வந்துட்டு எங்கன்னா அங்கே கிடைக்காது. நான் வந்துட்டு வேலூர்லேருந்து பெங்களூருக்கு வர டைமில் ட்ரெயினில் வாங்கியிருந்தேன். அது கவரில் போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இந்த சுண்டக்காய் பெனிஃபிட்ஸ் ரொம்ப நிறையா இருக்குது. இதில் வந்துட்டு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, பிளட் சுகர் லெவல் கண்ட்ரோல் பண்ணும், ஃபைபர் இருக்குது, ரிச் ஐரன் இருக்குது, ஹீமோக்ளோபின் இருக்குது. இது யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. மெயின் ஹார்ட்டில் கிளாத்தாக இருக்குது பிளட்டு அப்படின்னு சொல்கிறவங்கலாம் இதை யூஸ் பண்ணால் ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது வந்துட்டு எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. இது வந்துட்டு அது கொத்தாக இருக்கும், அதனால் நான் அதை பிச்சு பிச்சு போட்டுன்னு இருக்கேன். சின்ன சின்னதாக இருக்குது பால் மாதிரி. எல்லாமே செப்பரேட் பண்ணி அது எல்லாமே எடுத்து செப்பரேட் பண்ணி போட்டுக்கணும். சுண்டக்காய் வந்துட்டு நான் எங்கள் வீட்டில் வந்து வீக்லி ஒன்ஸ் குழம்பு செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா எங்கள் வீட்டில் எங்கள் அத்தைக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணியிருக்காங்க. அதனால நான் வீக்லி ஒன்ஸ் குழம்பு செஞ்சே கொடுப்பேன். அது சாப்பிட்றதுனால கொஞ்சம் டேப்லெட் யூஸ் பண்ணுறாங்க, அப்படி இருந்தாலும் நான் இது செஞ்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் க்யூர் ஆகும் அப்படின்றதுனால நான் வீக்லி ஒன்ஸ் செஞ்சு கொடுக்குறேன். இது எப்படி செய்யலாம் பாருங்கள். கவருக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 10-20 அப்படி போட்டுட்டு அது நல்லா நறுக்கணும். அது ஸ்மாஷ் பண்ணணும். மிக்சியில் போட்டால் நல்லா தூளாக பேஸ்ட் மாதிரி வந்துடும். அதனால் அந்த விதை மட்டும் எடுத்து போட்டுடணும். அதுக்காக மட்டும்தான் நான் மாதிரி நறுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நறுக்கி எடுத்து பாத்திரத்துக்குள்ளே போட்டுக்கிறேன். பாருங்கள், காட்டுறேன். இது மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி நறுக்கி போட்டுக்கணும். அந்த மாதிரி எல்லாத்தையுமே நறுக்கி போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா பிழியணும். அந்த விதெல்லாம் கீழே போடணும். நான் ஒரு 5 to 6 டைம்ஸ் தண்ணி ஊற்றி நல்லா பிழிஞ்சேன். இது மாமூலாக அரிசி பிழியும் இல்லையா, அந்த மாதிரி நல்லா பிழியணும். அதில் உள்ளே இருக்கிற விதெல்லாமே வந்துடணும். எல்லாம் வர மாதிரி அது மாதிரி நான் ஒரு 5 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு தான் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கேன். அப்புறமா கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் 2 தக்காளி அது மாதிரிலாம் எடுத்துன்னு எல்லாமே கட் பண்ணி வச்சுக்கிறேன். புளி கொஞ்சம் நான் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்றதுனால நான் சுடுதண்ணியில் ஊற்றி ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் தான் செய்கிறேன் நான். நீங்கள் பேனில் செஞ்சுக்கலாம். குக்கரில் செஞ்சால் அது வந்து அந்த சுண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வேகாது. அதனால நான் குக்கரில் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு குக்கரில் ஆயில் விட்டுட்டு அது கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டு கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நீங்கள் நான் எங்கிட்ட வந்து உலர்ந்த கருவேப்பிலை இருக்குது. அதனால் உலர்ந்த கருவேப்பிலை போட்டுட்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு நான் தக்காளி வந்து நீங்கள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போடுவீங்களே என்னமோ, நான் மட்டும் காரக்குழம்புக்கெல்லாம் கொஞ்சம் கொஜ்ஜாக வரும், குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால நான் தக்காளி மிக்சியில் போட்டு அரைச்சி ஊற்றிட்டு நல்லா அந்த வெங்காய குத்தக்குள்ளே போட்டுட்டு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்குறேன். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் அப்போது இந்த சுண்டைக்காய் போட்டு கொஞ்ச நேரம் கலரி கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு புளி ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அந்த புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். உப்பு, காரப்பொடி, மஞ்சத்தூள் எல்லாமே போட்டுன்னு தண்ணி எல்லாமே லெவலாக இருக்கா பாருங்கள். பார்த்துட்டு குக்கர் போட்டு மூடி வச்சுடுங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு குழம்பு விசில் ஒரு 3 to 4 விசில் வந்துச்சுன்னா அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு சுடு சாதத்துக்கு நீங்கள் போட்டுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த குழம்பு வந்துட்டு நைட் செஞ்சுட்டு காலையில் சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.